பைக்கு சார், இதை நான் பேசணும் சார். நிறைய இந்த பைக்கை யாருமே ரொம்ப பார்த்தது இல்லை. இந்த படத்தில் வந்து இந்த பைக் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுச்சு. இது எனக்கு ஒரு ஆசை இந்த பைக்குன்னு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, துரை இந்த பைக்கை பற்றி சொல்லுவார். அதாவது பில்லியன் சீட் இல்லாமல் ஒருத்தன் எப்படா பைக் வச்சுருப்பான் அப்படின்னா அவனோட ஐடியாலஜி இருக்குது. யாரும் எந்த பொம்பளை பிள்ளையும் பின்னாடி உட்காந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக வாழ்கிற ஒருத்தன். அது என்னுடைய ஓன் கிரியேஷன் தான். நான் அப்படி தான் விரும்பினேன். அதுக்காகத்தான் ஒரு பைக்கை வாங்கி மாடிஃபை பண்ணி. இந்த பைக் இப்போது இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு இதெல்லாம் வச்சுருந்தா ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வச்சுருக்கணும். எங்கிட்ட அப்போ அவ்வளோ பணம்லாம் கிடையாது. இருந்திருந்தா வாங்கி வச்சுருப்பேன். இல்லை ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை வச்சுருந்துருக்கணும். அவங்களுக்கு தெரியாது 23 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும். சினிமாவில் என்ன அன்னன்னைக்கு போட்ட காசுக்கு அப்போவே சக்ஸஸ் ஃபெயிலியர் தெரியுதா? காலம் கடந்து ஒரு படம் நிற்கிதா நிற்கலையான்னு யாரும் பார்க்குறதில்ல. ஒரு தயாரிப்பாளர் பார்ப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு இயக்குனர் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ எனக்கு அந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும். சின்ன அதனால தான் இந்த படத்தோட பவுண்டட் ஸ்கிரிப்டை நான் வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கேன். அதனால் வந்து எனக்கு அதில் குழப்பம் இல்லை. எனக்கு இருந்தாலும் அது தேவைப்படும் எனக்கு அறிவு சொல்லிக்கிட்டே இருந்தது.